வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா அதாவது ஏற்கனவே நான் லிஸ்ட் ஆஃப் ரெவல்யூஷன்ஸ் போட்டிருந்தேன். ஸோ என்னென்ன புரட்சிகள்லாம் இது வரைக்கும் நடந்திருக்கு அப்படிங்கிறத ஒரு லிஸ்ட்டு போட்டிருந்தேன். ஸோ அதில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஃபாதர் ஆஃப் ரெவல்யூஷன் போடுங்க அப்படின்னு. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ அதில் பார்த்திங்கன்னா நிறைய சில புரட்சிகளுக்கு பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவை சார்ந்தவங்க அந்த புரட்சியோட ஃபாதர்ஸாக இருக்காங்க, அதாவது புரட்சியை உருவாக்குனவங்களாக இருக்காங்க. ஸோ அதில் யார் யார் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ இவங்கெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த புரட்சிக்கு காரணமானவங்களை தான் நம்ம என்ன சொல்லுவோம், ஃபாதர் ஆஃப் ரெவல்யூஷன் சொல்லுவோம். ஸோ அப்படிப்பட்டவங்க தான் இவங்கெல்லாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பசுமை புரட்சியோட தந்தை, க்ரீன் ரெவல்யூஷன், ஃபாதர் ஆஃப் க்ரீன் ரெவல்யூஷன் யாருன்னு பார்த்திங்கன்னா எம்எஸ் சுவாமிநாதன் அவர்கள். ஸோ இது நிறைய கொஷின்ஸில் கேட்டிருக்காங்க, பசுமை புரட்சியின் தந்தை யார் அப்படின்னு. எம்எஸ் சுவாமிநாதன் அவர்கள். அடுத்து வெண்மை புரட்சியோட தந்தை யாருன்னு பார்த்தீங்கன்னா வர்கீஸ் குரைன் அவர்கள். இவரை இன்னொரு பேர்லேயும் அழைப்பாங்க. வெண்மை புரட்சிங்கிறது பால் உற்பத்தி, ஸோ மில்கை ப்ரொடியூஸ் பண்ணுறது தான் ஒயிட் ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதனால் வர்கீஸ் குரைனை மில்க் மேன் ஆஃப் இந்தியா அப்படின்னும் அழைக்கிறாங்க. ஸோ அவரை ஞாபகம் வச்சுக்கோங்க. மில்க் மேன் ஆஃப் இந்தியான்னு ஞாபகம் வச்சுக்கிட்டாலே அவர் வெண்மை புரட்சியின் தந்தை அப்படிங்கிறது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ளூ ரெவல்யூஷன், நீலப்புரட்சியின் தந்தை யாருன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் அருண் கிருஷ்ணன். ஸோ நீலப்புரட்சிக்கு டாக்டர் அருண் கிருஷ்ணன் அவர்கள். அடுத்து பிங்க் புரட்சி. ஸோ பிங்க் புரட்சியின் தந்தை யாருன்னு பார்த்தீங்கன்னா துர்கேஷ் பட்டேல் அவர்கள். ஸோ இவர் இவங்கெல்லாம் நார்த்து சைடை சார்ந்தவங்க, மேலே பார்த்தவங்களாம் சவுத்து சைடை சார்ந்தவங்க, இந்தியாவை சார்ந்தவங்க தான். ஸோ பிங்க் புரட்சியின் தந்தை பார்த்தீங்கன்னா துர்கேஷ் பட்டேல் அவர்கள். அடுத்து தங்க புரட்சி, கோல்டன் ரெவல்யூஷனோட ஃபாதர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நிர்பாக் டூடேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸோ நிர்பாக் தங்க புரட்சியின் தந்தை. அடுத்து சிவப்பு புரட்சியின் தந்தை யாருன்னு பார்த்தீங்கன்னா விஷால் திவாரி. ஸோ இது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்க. விஷால் ஒரு படம் நடிச்சிருப்பார், சிவப்பு மனிதன் நினைக்கிறேன். ஸோ அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ சிவப்பு விஷால் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து மிக முக்கியமானது, எல்லாத்துக்கும் தெரியும், வெள்ளி புரட்சியின் தந்தை யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட முன்னாள் பிரதமராக இருந்த இந்திரா காந்தி அவர்கள் தான் வெள்ளி புரட்சியின் தந்தை. அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரௌன் புரட்சி. ஸோ ப்ரௌன் ரெவல்யூஷனோட ஃபாதர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹிரால் சௌத்ரி அவர்கள். ஸோ ஹிரால் சௌத்ரி தான் ப்ரௌன் ரெவல்யூஷனோட ஃபாதர். அடுத்து மஞ்சள் புரட்சியின் தந்தை யாருன்னு பார்த்தீங்கன்னா ஷாம் பிட்ரோடா அப்படிங்கிறவர். ஸோ மஞ்சள் புரட்சிக்கு சாம் பிட்ரோடா. ஸோ இது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.